யூடியூபர்கள் சிலர் தங்கள் சேனலை பிரபலப்படுத்தவும் வியூஸை அதிகரிக்கவும் ஆசைப்பட்டு அடுத்தவரை வம்புக்கு இழுத்து சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கைதான். பொலந்தே ஆகிறோம். அப்போதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இப்போது வெளியே கண்டென்ட் கிடைக்காததால் என்னவோ யூடியூபர்கள் தங்களுக்குள்ளேயே தொடங்கியுள்ள வீடியோ யுத்தம் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது. யூடியூப் சேனலை நடத்தும் அபிஷேக் ரபி சர்ச்சைகளுக்கு பெயர் போன யூடியூபர் இர்ஃபானை விமர்சித்து இந்த சண்டையை கடந்த வாரம் தொடங்கி வைத்தார். ஆரம்பிக்கலாமா? இதற்கு மற்றொரு வீடியோ மூலம் பிரியாணி மேனுக்கு இர்ஃபான் பதிலடி கொடுக்க இந்த மோதல் இணையத்தில் பூதாகரமானது. பிரியாணி மேன் அபிஷேக் திடீரென தனது தாக்குதலை இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் குயினாக வலம் வரும் தயாளு என்ற டெய்லர் அக்கா பக்கம் திருப்பிக் கொண்டார். Oh my God. பிரியாணி மேனுக்கு தயாளு தரப்பில் எந்தவித விளக்கமும் கொடுக்கப்படாத நிலையில் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா, அவரின் தீவிர ரசிகரான யூடியூபர் A2D நந்தகுமார் பதிலடி கொடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென யூடியூப் நேரலையில் வந்த பிரியாணி மேன் அபிஷேக் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். இந்த வீடியோவை லைவில் பார்த்த நண்பர்கள் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்க கடைசி நிமிடத்தில் தாயார் வந்து தடுத்ததால் தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டது. செம்மொழி பூங்கா குறித்து ஆபாசமாக பேசியும் ஆபாசமான உடல் மொழியிலும் அபிஷேக் ரபி வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ காண்போரை முகம் சுளிக்க வைக்கும் தொனியில் அமைந்திருந்தது. செம்மொழி பூங்காவுக்கு சென்ற தன்னை பற்றி அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டதாக தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரில் யூடியூபர் பிரியாணி மேன் என்ற அபிஷேக் ரபியை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துதல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்போடா தெரியுற நீங்க எபிசோட். ப்ளீஸ் ஷேர், லைக், கமெண்ட் and subscribe.